மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th தமிழ் பப்ளிக் 2024க்கான 1 மார்க் ஆன்சர் கீ இப்போ நம்ம பார்க்க போறோம். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல கம்ப்ளீட் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புக் பேக் தான். தொடை நயம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல மின்னேர் தன்னேர் 2 அடிகள்ல இருக்கு. அதுவும் இல்லாம இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றதுனால அது எதுகை. அப்ப அடி எதுகை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது தன்னேர் இல்லாத தமிழ்ல தாத்தா ஒன்றி வருது. ரெண்டுமே சீர் வழியா ஒன்றி வர்றதுனால சீர்மோனை. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடி எதுகை சீர்மோனை. இரண்டாவது கொஸ்டின் குரங்குகள் பாத்தீங்கன்னா குளிரால் நடுங்கின, விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன, பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. கடைசி ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது பலர் துஞ்சவும் தான் துஞ்சான். விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் யார் அப்படின்னா சோழன் நலங்கிள்ளியை கோவூர் கிளார் தான் பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு. வில்லியரி ஞமிலி புக் பேக் கொஸ்டின் தான். ஞமலி அப்படின்னாலே நாய் அப்படின்னு தான் அர்த்தம். சுவடியோடு பொருந்தாத ஒன்று, இதுவும் புக் பேக் தான். மணந்தக்காளி இலைச்சாறு தான் சுவடியோடு பொருந்தாத ஒரு விஷயம். அடுத்தது இதுவும் புக் பேக் தான். 6th ஒன். சென்னையில பாத்தீங்கன்னா காரணம் என்னென்ன, மென்பொருள் வன்பொருள் எல்லாமே இருக்கு. ஏற்றுமதியிலே முன்னிலையா இருக்கு. வேலை வாய்ப்புக்கான களமாகவும் பாத்தீங்கன்னா இருக்கு. 7th கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு இதுவுமே புக் பேக் கொஸ்டின் தான். காதை அப்படின்றப்போ இது சிலப்பதிகாரத்துல தான் காதை அப்படின்னு வரும். அப்புறம் சருக்கம் அப்படிங்கிறப்ப சூளாமணி. ஸோ இதுவே நமக்கு ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 4th, செகண்ட் ஒனுக்கு 3rd. அடுத்தது தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா செகண்ட் சீவக சிந்தாமணி. இளம்பகம் சீவக சிந்தாமணி. படலம் பாத்தீங்கன்னா கந்த புராணம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 8th கொஸ்டின் பாத்தீங்கன்னா மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாளா? ஆமா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 7 ஆண்டு இயற்றி அடுத்தது 26 ஆண்டில் சூழ்கடல் மன்னருக்கு காட்டல் அப்படின்றப்ப 26 வயசுல அரங்கேற்றம் செய்ய விரும்பினாங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். எளியது அரியது என்பன சொல்வது சொல்லியபடி செய்வது. இதுதான் எளியது அரியது. அடுத்தது உண்டு பிறந்து வளர்ந்த இடத்துல இடம்பெற்றுள்ள பெயரச்சம். பெயரச்சம் அப்படின்னால என்ன அர்த்தம்? விகுதியோட கொண்டு போய் முடிஞ்சிருக்கும். அப்ப வளர்ந்த பிளஸ் அதுக்கு அடுத்தது ஒரு பெயர் சொல் வந்திருக்கும். இடம் அப்படிங்கிறது ஒரு பெயர் தானே. சோ அப்படி வந்தது ஒரு பெயர் சொல் தான். சோ அதனால இது வளர்ந்ததா பெயரச்சம். அடுத்தது சர்க்குணரின் உரையை கேட்டு மயிலை சீனி அவர்கள் எழுதுனது என்ன? கிறித்துவமும் தமிழும். அடுத்தது மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி குறியீடு. பிழையான தொடர் புக் பேக் கொஸ்டின் தான் இது. காலையில் பூத்த மல்லிகை. காலை அப்படின்றப்போ நமக்கு குண்டுலா வந்திருக்கணும். ஆனா இங்க பொதுலா வந்திருக்கு. அடுத்தது தோப்பில் முகமது மீரானுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தந்த நூல் சாய்வு நாற்காலி. ஓவரால் நம்ம சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் வந்துருச்சு. நம்ம நேற்று கூட லாஸ்ட் மினிட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இங்க 1 மார்க் நிறைய பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ஆசிரியர் குறிப்பை திரும்ப திரும்ப படிங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் இங்க ஆசிரியர் குறிப்புல இருந்து நமக்கு வந்துருச்சு ஒரு கொஸ்டின். சூப்பரா தான் கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் ஆன்சர்க்கு நம்ம போட்டுறோம். அண்ட் ஒன் மோர் திங் நான் பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல இருந்து நம்ம சேனலுக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்துலயுமே கம்மியான எக்கனாமிக் ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மார்க்கும் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு டொனேஷனும் இல்லாம காலேஜ் ஃபீஸ்லயுமே பாத்தீங்கன்னா நல்லா கம்மி பண்ணி கொடுக்கறதா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இதே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பிடிஎஃப் ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ அதுல நீங்க உங்க டீடைல்ஸை பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா அவங்க உங்களை கண்டிப்பா கான்டாக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக்கா 25,000 தான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கு. அதுவே சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ 55,000 70 80 எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஃபீஸ் போகும். ஸோ இங்க நல்ல டாப் காலேஜஸ்ல நீங்க ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. பட் என்னால பொருளாதாரத்தை பாத்தீங்கன்னா பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இவங்க சேவை செய்யறதா சொல்லியிருக்காங்க. டாப் யூனிவர்சிட்டிஸ் விஐடி எஸ்ஆர்எம்ல அட்மிஷன் வாங்கி தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஜோன், அதே மாதிரி இன்ஜினியரிங் டாப் காலேஜஸ் கற்பகம், கேஎஸ்ஆர் காலேஜ், கேபிஆர், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.